இந்த உலகத்திலேயே நாங்கள் மிகவும் மிஸ் பண்ற ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு கணத்தையும் அனுபவிக்க தவறுறான் என்றால் உண்மை. இதைத்தான் இந்த புத்தகத்தின் தொடக்கத்திலேயே அவர் சொல்லியிருப்பார். மாணவர்கள் புனித நூல்களையும் புனித நூல்களில் உள்ள பாடல்களையும் திருப்பி திருப்பி பாடுவதற்கு பதிலாக காற்றும் மழையும் பனித்துளிகளும் எழுதுகிற கடிதத்தை முதலில் அவர்கள் படிக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பார். எங்களை சுற்றி என்ன நடக்குதுன்ற ஒரு பிரಜ್ஞையே இல்லாம நாங்க எதிர்காலத்தை நோக்கின பயத்தோடையும் அல்லது கடந்த காலத்தை நோக்கிய கவலையோடையும் ஏக்கத்தோடையும் நாங்க வாழ்ந்து, அதாவது எங்கட புலனங்கங்களை சரியான முறையில பயன்படுத்தாமையும் எங்கட உணர்வுகளை சரியான போக்குல நடத்தாமையும் நாங்கள் நிகழ்கணங்களை ரசிக்கிறதுக்கும் அனுபவிச்சு வாழ்றதுக்கும் பிழ விட்டுடுறோம்ன்றதான் இந்த புத்தகம் சொல்லுது. இந்த புத்தகம் உங்களுக்கு தெரியும், இக்கிக்கே எழுதின அதே ஓதஸ்தான் இந்த புத்தகத்தை வெளியிடணும். இதுதான் இச்சிக்கோ இச்சிக்கி என்ற இந்த அருமையான படைப்பு. ஜப்பானீஸ் பீப்புளின் ஒரு டீ குடிக்கிறதையே எப்படி ரசிச்சு ருசிச்சு அந்த கணத்தை அனுபவிச்சு வாழ்றணும் என்ற ஒரு பேசிக் விஷயத்தை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு கணமும் எங்களுக்கு போச்சு என்றால் அது திருப்பி கிடைக்காதுன்றதை எங்களுக்கு சொல்லி காட்டுற ஒரு அருமையான படைப்பு தான் இந்த புத்தகம். இந்த புத்தகத்தின் முழு வீடியோவும் இந்த சேனல்ல இருக்கு. இந்த சேனல்ல போய் பார்க்க மறந்துடாதீங்க. நன்றி.